உலகின் உயர்தனி செம்மொழியாக திகழும் தமிழ் மொழி கல்வி பயிலும் மழலைகளால் அழகு தமிழாக மாறி வருகிறது. உலக தாய்மொழி தினமான இன்று இது குறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை காணலாம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல இனிதாவது எங்கும் காணோம் என்கிறார் மகாகவி சுப்பிரமணிய பாரதி. உலகின் மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்பினை அறியாதவர் யாரும் இல்லை. சிறப்பினை சிறிதளவும் குறைத்து விடாமல் பாதுகாத்து வருவதில் தமிழருக்கு நிகர் வேறு யாரும் இருக்க முடியாது. எழுத்து குறைந்து பேசுவதை நிறுத்தும் போது ஒரு மொழிக்கான முக்கியத்துவம் குறைய தொடங்குகிறது. உலகில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த மொழியான தமிழ் மொழியின் சிறப்புகள் நாளைய இந்தியாவான இன்றைய இளம் தளிர்களிடம் சிறப்பாக மடைமாற்றப்படுகின்றன. குறிப்பாக அரசு ஆரம்ப பள்ளிகளில் கல்வி பயிலும் குழந்தைகள் தங்கள் மழலை மொழியில் தமிழ் பாடல்களை பாடும்போது அந்த இடமே இன்பமயமாக மாறிவிடுகிறது. உயிரெழுத்துகள் உயிர் மெய்யெழுத்துக்கள் தொடங்கி உச்சரிப்பு வரை அர்ப்பணிப்பு மிக்க ஆசிரியர்களின் உழைப்பால் சிறு பருவம் முதற்கொண்டே அனைத்தும் குழந்தைகளின் மனதில் பசுமரத்தாணி போல பதிந்து விடுகிறது. சிறு பாடல்களாகவும் புகைப்படங்களாகவும் தமிழ் பாடத்தை பயிற்றுவிக்கும் போது சிறு மழலைகள் உடனுக்குடன் உள்வாங்கிக் கொள்வதாக கூறுகிறார் சேலம் நகரவை தொடக்கப்பள்ளி ஆசிரியர் நித்யா. எழுத்துக்கள் கத்துக்கிறதுக்கு நான் முதல்ல என்ன பண்ணுவேன்னா, குழந்தைங்களுக்கு பாட்டு தான் நிறைய சொல்லிக் கொடுப்பேன். ஆடு அந்த மாதிரி பிக்சர் பேஸ் பண்ணி நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். ஸோ அந்த பிக்சர் அந்த அந்த மொழியே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்சராக அவங்களுக்கு மனசில் படங்களாக வந்து அவங்களோட மனதில் பதிந்துடும். அதுக்கப்புறமா தான் நான் அடுத்த மெய் எழுத்துக்கள் போவேன். மெய் எழுத்துக்களுக்கும் அதே மாதிரி இக்குனா கொக்கு, இங்குனா சிங்கம், அந்த மாதிரி பிக்சர் அந்த படத்தை வச்சு நான் சொல்லி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நான் உயிர்மை எழுத்துக்களுக்கு போகுவேன். அந்த உயிர்மை எழுத்துக்கள் போகும்போதுமே நான் எழுத்துக்களை வந்து இணைச்சி படிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இக்கு உயிர் மெய்யெழுத்தோட உயிரெழுத்து சேரும் போது தான் உயிர்மை எழுத்து ஃபார்ம் வரும் அப்படிங்கறத அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி வாய்ப்பாடு மூலமா சொல்லி கொடுத்து தான் அவங்கள வந்து நான் கொண்டுட்டு வருவேன். உதிரம் கொடுத்து உருவம் அளித்த தாய்க்கு நிகராக உணர்வு கொடுக்கும் வல்லமை கொண்டது தாய்மொழி. தயக்கமின்றி தாய்மொழியில் உரையாடுவதும் தாய்மொழியின் சிறப்புகளை தரணியெங்கும் பரப்புவதும் ஒவ்வொருவரின் கடமையாகும். சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார்.